ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பச்சை பயிறு நான் 2 கப்பு எடுத்துருக்கிறேன். ஸோ அரை கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கலாம், புழுங்கலரிசி, எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் பச்சரிசி எடுக்கலை, இட்லி அரிசி அரை கப்பு எடுத்துருக்கிறேன். இந்த கப்பில் 2 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கேன், அரை கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம கழுவிட்டு ஊற வைக்கலாம். ஸோ நான் இப்போ இதை நைட்டு ஊற வைக்கிறேன். நம்ம காலையில் அரைச்ச உடனே அது ஊற்றிடணும். என்னென்னா இதை நம்ம புளிக்க வைக்கிறதுலாம் இல்லை. ஸோ ஊற வைக்கிறது மட்டும் நீங்கள் பகலில் ஊற வைக்கிறீங்கன்னா காலையில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு 8 மணி நேரம் ஊற வைங்க. ஈவினிங் அரைச்சிட்டு நைட்டுக்கு டின்னருக்கு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வைக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இதை நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஸோ நான் இப்போ நைட்டு ஊற வைக்கிறதுனால நான் காலையில் அரைக்க போகிறேன். இதை நம்ம மூடி வச்சிடலாம். One day later. பாருங்கள், நல்லா பயிர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்செடுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைக்கிறப்ப இது கூட என்னென்ன சேர்க்கணுன்னா, காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு காரமாக வேணுன்னா இன்னும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம். இதெல்லாம் நல்லா அந்த தோசை வாசமாக இருக்கும். அப்புறம் ஒரு அரை துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் உங்களோட விருப்பம். ஸோ சின்ன வெங்காயம் ஒரு 2 சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நம்ம முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அப்போ இன்னும் மீதம் இருக்கிறதையும் நான் இன்னும் அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாமே நம்ம நல்லா அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா பச்சையாக இருக்குது. இது கூட நீங்கள் உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி பேனில் தான் ஊற்றுறேன். ஸோ தோசைக்கல்லில் ஊற்றுறவங்க தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. இது எனக்கு என்னென்னா நமக்கு கருகாது, சிகப்பாகும், பட் கருகாதில்ல. அதனால நான் பேனில் ஊற்றுறேன். நல்லா மாவு திக்காக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தோசை ஊற்றியாச்சு. மூடி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே அது நல்லா வெந்துடும். அதுக்காக நம்ம மூடி போட்டு வைக்கிறோம். இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக தோசை வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் எடுத்து வச்சுக்கலாம். இன்னொன்று நான் கல்லுலையும் இப்போ ஊற்றி காமிக்கிறேன். ஸோ நமக்கு வேலையும் ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ பேன்லேயும் ஊற்றிக்கலாம். தோசை கல் வந்துச்சுன்னா 2ம் போட்டு நம்ம மாற்றி மாற்றி சுட்டோன்னா வேலையும் சீக்கிரம் முடியும். ஸோ அதனால் நான் தோசை கல்லையும் ஊற்றிருக்கேன். இதுக்கு நீங்கள் தக்காளி சட்னி, பூண்டு சட்னி, தேங்காய் சட்னி எது வேணாலும் நீங்கள் உங்களுடைய விருப்பம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். ஸோ தேங்காய் சட்னியோட சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம அதில் மிளகா தோசையிலேயே கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. தோசை சாப்பிட்றப்ப ஒரு டேஸ்ட் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் தோசையெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் பச்சை பயிறு தோசை எப்படி நம்ம செய்கிறோம், எப்படி நம்ம அரைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம எப்படி தோசை ஊற்றுறோங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் சொல்லியிருக்கோம்.
ஸோ இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மோஸ்ட்லி சிறுதானியங்களில் செய்கிற தோசை, பொங்கல், எந்த ஒரு ஐட்டமாக இருந்தாலும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா உங்களுக்கு செரிமானமும், உங்களுக்கு டைமிங் இருக்கும், செரிமானமும் எந்த தொந்தரவும் பண்ணாது. இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உடனே நீங்கள் பார்க்க முடியும். நன்றி.